வணக்கம் நண்பர்களே. சற்று முன் தமிழக அரசு ஒரு மெகா அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. அதாவது ரேஷன் கார்டில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாமிற்கான தேதியை தமிழக அரசு வெளியிட்டு உள்ளது. அதோடு புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காத்திருந்த நிலையில் இன்னும் 2 வாரங்களில் வீடுகளுக்கே நேரடியாக வந்து ரேஷன் கார்டுகள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. அதாவது தமிழகம் முழுவதுமே 34,914 நியாய விலை கடைகளில் உள்ள 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான அடையாள அட்டையாக மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஆவணமாகவும் உள்ளது. அதிலும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கும் பேரிடர் காலங்களில் உதவித்தொகை பெறுவதற்கும் ரேஷன் அட்டை கட்டாய தேவையாகவே அமைந்துவிட்டது. இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்து உள்ளார்கள். இவர்களின் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு ரேஷன் கார்டானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாவேக அரசு பதவியேற்றுள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியானது தொடங்கப்படவுள்ளது. அதாவது இது தொடர்பாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் கூறுகையில் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கப்பட்டு தயாராக உள்ளதாக தெரிவித்து உள்ளார். 2 அல்லது 3 வார காலத்திற்குள் புதிய ரேஷன் கார்டு விநியோகிக்கும் பணி தொடங்கும் எனவும் தெரிவித்து உள்ளார். அதே நேரம் ஏற்கனவே ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் முகவரி மாறியிருந்தாலும் பெயரில் குளறுபடியாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் வகையில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு முகாம் நடைபெறும். அந்த வகையில் ஒரே நாளில் ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வாய்ப்பானது ஏற்பட்டு உள்ளது. இதற்கான தேதி தற்போது சற்று முன் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்கும் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 11/7/2026 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற இருப்பதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டு உள்ளது. இந்த சிறப்பு முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர்களை சேர்த்தல், பெயர்களை நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் இந்த முகாமில் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டு உள்ளது. மேலும் சேவைகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்களில் பெறப்படும் கடவுச்சொல் வழியாக மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுடன் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டு உள்ளது. மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் பொருட்களில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது மிக முக்கிய தகவலாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் பலருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவு தானியம் வழங்கும் வகையில் அத்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தை மாற்றி அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளது. அத்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில் குடும்பத்திற்கு 35 கிலோ உணவு தானியத்திற்கு பதில் நபர் ஒருவருக்கு 7 கிலோ வீதம் உணவு தானியம் வழங்க மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது. மத்திய அரசுடைய அத்தியோதயா அன்ன யோஜனா நாட்டின் மிக ஏழ்மையான குடும்பங்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் உணவு தானியங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதன்படி நாட்டின் ஏழைகளிலும் ஏழைகளான பரம ஏழைகளுக்கு மாதந்தோறும் இலவசமான உணவு தானியம் வழங்க அத்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், விதவைகள், முதியவர்கள், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோர் முன்னுரிமை பெற்று பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு சிறப்பு மஞ்சள் அல்லது பிங்க் நிற ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு உள்ளது. ஒரு குடும்பத்திற்கு மாதந்தோறும் 35 கிலோ அரிசி அல்லது கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் 35 கிலோ உணவு தானியம் வழங்கப்படுகிறது. முன்னுரிமை குடும்பங்கள் என்ற பிரிவில் வருபவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள நபர் ஒருவருக்கு 5 கிலோ உணவு தானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் 8 பேர் இருந்தாலும் 35 கிலோ மட்டுமே ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் நிலையில் முன்னுரிமை குடும்பங்களுக்கு 40 கிலோ கிடைக்கிறது.
இது குறித்து உணவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் மிகவும் நலிந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையாக உருவாக்கப்பட்ட அத்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் தற்போதைய குடும்பம் சார்ந்த ஒதுக்கீட்டு முறை குடும்பத்தின் அளவை பொறுத்து குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகிறது. புதிய மசோதாவின்படி 2 உறுப்பினர்களை கொண்ட AAY குடும்பத்திற்கு மாதம் 14 கிலோ உணவு தானியம் கிடைக்கும். அதே வேளையில் 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்திற்கு தற்போதுள்ள அதிகபட்ச வரம்பான 35 கிலோ வழங்கப்படும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 நோக்கங்களுக்கு இணங்க மலிவு விலையில் தரமான மற்றும் போதுமான அளவு உணவை உறுதி செய்யும் மனித வாழ்க்கை சுழற்சி அணுகுமுறை மூலம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை வலுப்படுத்தும் அரசின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே இந்த திருத்தம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது என கூறப்பட்டு உள்ளது. எனவே குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவு தானியம் வழங்கும் வகையில் அத்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தை மாற்றி அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளது. அதன்படி நபர் ஒருவருக்கு 7 கிலோ உணவு தானியம் வழங்கப்படும். 2 பேர் உள்ள குடும்பங்களுக்கு 14 கிலோ உணவு தானியம் மட்டுமே இனிமேல் கிடைக்கும். குடும்பத்தில் 5 பேர் அல்லது அதற்கும் மேல் இருந்தாலும் 35 கிலோ உணவு தானியம் என்ற உச்சவரம்பில் மாற்றமே இருக்காது. குறைந்த உறுப்பினர்கள் கொண்ட குடும்பங்களுக்கு குறைவாகவும் அதிக உறுப்பினர்கள் கொண்ட குடும்பங்களுக்கு 35 கிலோ உச்சவரம்புடனும் உணவு தானியம் இனி கிடைக்கும். இந்த மாற்றத்துக்காக தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளது. இந்த திருத்தங்களுடன் கூடிய தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 குறித்து ஜூலை 13ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று மத்திய உணவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த மாற்றத்தை செய்வதாக மத்திய உணவு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போது முன்னுரிமை குடும்பங்கள் மற்றும் AAY குடும்பங்கள் ஆகிய 2 பிரிவினருக்கு அரிசி மற்றும் கோதுமை இலவசமாக வழங்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் பகுதியில் இந்த திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை அறியவும், புதிய விண்ணப்பங்களின் தகுதியை சரிபார்க்கவும் அதிகாரப்பூர்வ இந்திய தேசிய உணவு பாதுகாப்பு போர்ட்டலை அணுகலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.